என்னோட பேர் தான் பவித்ரா. என்னோட பொண்ணு தான் இறந்து போனது. இப்போ நான் இந்த கோரிக்கை இப்போ எதுக்கு வைக்கிறேன்னா, என் கணவர் மேலே தான் இப்போ கோரிக்கை நான் வைக்கிறேன். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. நேற்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குழந்தை என் கண்ணில் இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேற்றுலாம் எனக்கே தெரியாமல் பின்வாசல் வழியாக என் குழந்தைய ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் நான் இங்கேருந்து நான் போகிறக்குள்ள நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு இடையில, எங்கே ஆம்புலன்ஸை காணோம் அம்மா, எனக்கே தெரியாமல் அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னங்காட்டி ஃபோனை கட் பண்ணி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் பின்னாடி கார் பிடிச்சி கரெக்டாக ஒரு 8 மணிக்கு நாங்கள் போக நாங்கள் ஃபோன் எல்லாத்துக்கும் சொந்தக்காருக்கு ஃபோன் பண்ணுறப்போ நாங்கள் போயிட்டுருக்கோன்னு மட்டும் தான் சொன்னாங்க. நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாமல் என் பிள்ளைய எரிச்சிட்டாங்க. குழந்தைய நான் கண்ணில் பார்க்கவே இல்லை. என்கிட்ட ஒரு சம்மதம், என்னோட சம்மதம் என்னன்னு கூட கேட்கவும் இல்லை, என்னோட சம்மதம் என்னன்னு வாங்கவே இல்லை. குழந்தையோட மறக்காம ஒரு ஏதாவது அது எடுத்து செக் பண்ணணும், குழந்தையோட நோண்டி எடுக்கணும் அப்படின்னா குழந்தையோட பாடி எங்ககிட்ட இல்லை. என்னோட சம்மதமே இல்லாம குழந்தைய எரிச்சிட்டாங்க. இப்ப திடீர்னு எனக்கு அது தேவைப்பட்டா நான் எங்க போறது? திடீர்னு குற்றம் யாராவது மேல இருந்து நான் கண்டுபிடிக்கிறது, யாரை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது? அதுவும் இல்லாம பெத்த தாய் கிட்ட குழந்தைக்கு காட்டவே இல்லை. முதல்ல கணவர் மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன், கணவர் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன். அவங்க எல்லாமே சொல்லிதான் பெத்த தாய் எங்கிட்டயே காட்டாம பின்வாசல் வழியா எடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க கிட்ட இன்னும் இந்த 1 மணி நேரத்துல கணவர் கிட்ட என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. பேசி எனக்கே தெரியாம நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னங்காட்டி என்கிட்டயே சொல்லாம அவரு எனக்கே தெரியாம அவர் கையெழுத்து போட்டு பாடி வாங்கிட்டு போயிருக்காங்க பாப்பாவை. ஏன்னா நேத்து சம்பவம் நடக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்களும் இருந்தீங்க, அங்கதான் நீங்க உள்ள போகல, உள்ள விடல. இந்த பக்கம் நாங்க எங்ககிட்ட பேட்டி கேட்டு இருந்தப்ப இந்த பக்கம் நாங்க பேசிட்டு இருந்தோம். உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், என்னால முடியல, தலை சுத்தல் வேற, உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் இதை வச்சு மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போறதுக்கு எங்களுக்கு வழி இல்ல. எங்க சொந்தக்காரங்க யாரும் அந்த சைடே விடல. நாங்க எல்லாருமே இந்த பக்கம் தான் இருந்தோம். அந்த பக்கம் எல்லாம் இவங்கள மட்டும் விட்டுட்டாங்க. கணவரோட வீட்டுல இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் எல்லாருமே அந்த சைட்ல தான் இருந்தாங்க. எங்களை மட்டும் இந்த சைடு ஒதுக்கி வச்சுட்டாங்க.